டெய்லி ஜபத்தில் அழுதுருவோம். எதுக்கு அழுவோம்? நமக்கான காரியங்கள் நம்ம கவலையை நினைச்சா அப்படியே மார்போடு அணைப்பாரு அப்படின்ட்டு இழுத்து இழுத்து நினைச்சுவோம், அழுவோம். ஆனால் அதே பாரம், அதே கண்ணீர் தரத்தரையாக வடிகலனாலும் கண்ணில் கண்ணீர் பொங்கி ஒரு மன பாரம், அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்து, அல்லது சபைக்கு வந்து தேவனை விட்டு வழி விலகி போனவர்களை குறித்து, நம்முடைய சொந்தங்களை குறித்து, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களை குறித்து ஒரு பாரம் ஒரு மனுஷனுக்குள்ள வருதுன்னா அவன் தான் யாராய் மாறி இருக்கிறான்? சீசனாய் மாறி இருக்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒவ்வொரு நிலையிலிருந்து வளருகிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு ஆரம்ப காலகட்டத்தில் விசுவாசிகளாக இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாராக தான் இருக்கும்? ஒரு சின்ன குழந்தைக்கு பால் டப்பாவில் பால் குடிக்கிங்க, ஒரு 2 வயசு குழந்தைக்கு. 3 வயசு ஆன பிறகு அது சாப்பிட ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிங்க, அது இன்னும் என்னத்தை தான் குடிக்கி? பால் டப்பாவை தான் குடிக்கி. என்னைய மாதிரி 25 வயசு ஆயிடுச்சு. இப்போ மாதிரி சாப்பிடுமான்னு பார்க்கிங்க, நான் அங்கேருந்து காரில் வரதை பார்க்கிங்க, பால் டப்பாவில் பால் குடிச்சிக்கிட்டே என்னை என்ன நினைப்பீங்க? ஆண்டவர் நம்மளை பார்த்து அப்படி தான் என்ன செய்கிறாரு? பார்க்குறாரு. வளரவே இல்லை, வளரவே இல்லை, வளரவே இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வளரவே இல்லை. இதெல்லாம் நியாயமா? விசுவாசிகளாய் உள்ளே வந்த நாம் சீசர்களாய் மாறியிருக்க வேண்டும். தேவனுடைய பாரத்தை சுமக்கிறவர்களாய் மாறி இருக்க வேண்டும். பாருங்க, இயேசுவோடு கூட இருந்தவர்கள் சீசர்களாய் மாறி இருந்ததுனால தான் இயேசு போன உடனே அவர் செய்ய வேண்டிய வேலையை இவங்க என்ன செஞ்சாங்க. இப்ப நம்ம எதுக்கு இந்த பூமியில் இருக்கோம்னா, அவர் சொன்ன காரியங்களை செய்யும்படியாய், அவரை பிரதிபலிக்கும்படியாய், அவரை காட்டும்படியாய், அநேகரை தேவனண்டை திருப்பும்படியாய். இன்னைக்கு அநேகருக்கு தங்களை காத்துக்கொள்றதே பெரிய தங்களை காத்துக்கொள்றதே பெரிய பிரச்சனையா இருக்குன்னா இன்னும் விசுவாசியா தான் இருக்கோ. நம்ம சீசனா என்ன செய்யல, மாறல.